நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சுன்னா, எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து இதுதான் முதல் படம் எனக்கு. ஏன்னா முதல்ல நான் வந்து சின்ன ஷார்ட் ஃபிலிம் போயிட்டு இருந்தேன். அதில் வந்து நம்ம யுவன் சார், நம்ம டைரக்டரு, நம்ம சசிகுமார்னா, அவங்க ப்ரொடியூசர், அவங்க பேர் என்ன, சோப்பு செட், அவங்க பேர் என்ன பேர், வீரசக்தி சார், சசிகுமார் சார், 2 பேர் இருக்காங்க. ஆமாம், சசிகுமார், இன்னொன்று வீரசக்தி சார். வீரசக்தி அண்ணாச்சு. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அது முதல் வரச்சில் வந்து டேரக்டர் சொன்னேன், சார் நான் இதுக்கு முன்னாடி எந்த படமும் நடிச்சு கிடையாது, சின்ன ஷார்ட் ஃபிலிமு, இந்த டிக்டாக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது சார், என்ன நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறபடி நடிங்க, சூப்பராக இருக்குன்னாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லி தந்தாங்க, அதுபடி நடித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அதில் இன்னொன்று இல்லைன்னா, இதில் சன்னி லியோன்னு சொன்னாங்க. அப்போ சன்னி லியோன்னு யாரும் தெரியாது எனக்கு. ஆனால் ஒரே கமாண்டு, எனக்கு இந்த ரட்டி வீடியோ போடுவோம், எல்லாம் கமாண்டெலாம் வரும், சன்னி லியோ வரும், யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் சன்னி லியோன்ட்டு இல்லை சொன்னாங்க, வந்து கேட்டால் என் ஆனந்தமே சொன்னான், சன்னி லியோ தான் இவங்க தான் சொல்லி அவன் சில படத்தெல்லாம் காமிச்சான். ஐயோ, அது படம்னா சன்னி லியோ படம், இதான் படம் காமிச்சான், மற்றவங்க தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் சன்னி லியோவா இவங்க தான் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து டான்ஸுக்கும் நல்லா சொல்லி விட்டாங்க. டான்ஸில் வந்து சன்னி லியோ நானும் சேர்ந்து நிற்கும் போது டான்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சின்ன சீனில் வந்து என் நண்பன் இதனால நான் வர முடியாமல் போச்சு. நான் டான்ஸில் இருக்கேன். படத்தில் வந்து எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இருந்திருக்காங்க. அதில் டாக்டர் இருந்தாங்க. அந்த டாக்டர் பேரை கேட்டாலே எனக்கே சிரிப்பாக இருக்குது. அது படத்தில் பாருங்கள், அந்த டாக்டர் கேட்ட புரியும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர்ஸ்னே ரொம்ப சந்தோஷம்னு. எனக்கு படம் வாய்ப்பு கொடுத்தது நான் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக ப்ரொடியூசர் அவங்க எல்லாருமே முடிக்கின்றது. அதில் வேலை செய்ய எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இல்லை, அந்த டாக்டர் பேர் நீங்கள் சொல்லி தான் ஆகணும், ரசிகர்கள் கேட்குறாங்களே. என்னது டாக்டர் பேர் சொன்னீங்கல்ல, சிரிப்பு வருதுன்னு, அந்த பேர் சொல்லி தானே ஆகணும். அதை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆமாம், கேட்டுதான். ஆமாம், அது படத்தில் தெரிஞ்சதே அவரு ஒரு நல்ல இதாக இருக்கும். சீக்கிரட் அது இப்போ சொல்லக்கூடாது. ஓகே, அங்கே யுவன் சார் கேட்காதீங்கன்றாரு. அது எல்லாரும் வந்ததுக்கு எல்லா நண்பர்களே எல்லாத்துக்குமே கை தட்டினீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவாங்க, உங்களை பார்த்த உடனே அந்த டைலாக் சொல்ல மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. உங்களோட டைலாக் ஒன்று ஹைலைட் இருக்குல்ல, எப்படி சொல்லுது? ஏன் டைலாக் என்ன, செத்தப்பையில நாரப்பையில நக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட்டு கற்றுக்கிட்டு, டான்ஸ் கற்றுக்கிட்டு, ஃபைட்டு கற்றுக்கிட்டு, டைலாக் கற்று ஏதோ பண்ணிலாம் வந்திருக்காங்க. ஆனால் 2 வசனத்தில் இவ்வளோ உண்மையாக இருந்து வந்தவர் நீங்கள் தான் சொல்லலாம். அந்த வசனத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. உங்களோட உண்மையான உள்ளத்துக்கும் வெள்ளை உள்ளத்துக்கும் ஒரு பெரிய நன்றிங்க. கண்டிப்பாக ஒரு கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுறது, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்காங்கண்ணே, நல்லா இருக்கேன். அக்காவை பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா அக்கா உங்களை தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது பண்ண, இப்படி ஏற்கனவே பயந்தா இருக்கு. திட்டு வாங்குறதுக்கு பயம் எனக்கு கிடையாது. ஐயோ, திட்டுல பயமும் எனக்கு கிடையாது. நாங்க திட்டுல நீங்க என் ஃபேனு. ஐயா இப்போ மியூசிக் போடுங்கய்யா. அக்காவோட வீட்டில் வந்து எல்லாருமே, என் வீட்டு மனைவி எல்லாமே பிள்ளைகளுக்கு அக்கா ஃபேனு. ஒரு சில விஷயம் சொன்னேன், அது அக்காவில் மறுப்பு ஒரு வீடியோலாம் போடல. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. யாரா எடுத்துட்டியா அந்த வீடியோவை? போட்டுருவியடா உடனே சண்டால சிரிக்கா வந்துட்டாருங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு. பட் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மீடியாவில் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம், நாங்கள் எப்பவுமே ஒன்றாக தான் இருப்போம். எத்தனை சண்டை வந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே வந்தால் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் ஒரு குடும்பம் தான். ஹைஃபை கொடுத்துரு செல்லுக்குட்டி. அதான் செல்லும். ஓகே, இந்த தருணத்தில் கண்டிப்பாக விஜய் நீங்கள் ஒன்று கேட்கணும்னு நினச்சிங்க, கேளுங்க. இல்லை, இப்போ சன்னி லியோன் அவங்களை பற்றி எல்லாரும் நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க. என் அண்ணன் சன்னி லியோன்ட்ட பேசினாரா இல்லையா, என்ன பேசினார், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாடே வெயிட்டிங்கில் இருக்குது. சன்னி லியோக்கு அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எனக்கு தெரியாது. இல்லைண்ணா, நீங்கள் ஏதாவது சொல்லி புரிய வச்சு, இல்லை மேடம் ஆசையில் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்களா? மேடம் உங்கள் ஃபோட்டோ ஆனந்து காமிச்சா பார்த்தேன், நல்லா இருக்கு, ஏதாவது சொல்லியிருப்பீங்களே? ஒன்றும் சொல்லலை. நான் அவங்க அதில் நின்னாங்க, பார்த்துட்டே இருந்தேனா, இது சன்னி லியோன்ட்டு பார்த்துட்டே இருந்தேனா. நேரில் வந்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோவில் பார்த்துனே இருந்தீங்க? அவங்க சன்னி லியோ பார்த்து இருந்தேனா, அவங்கள பார்த்துனே இருந்தீங்க. எப்படி இருந்தாங்க? அவங்கள அழகாக வர்ணிச்சு ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. அதையே அங்கதான் கேட்பீங்களா? நல்லா இருந்தாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா, ரொம்ப அழகா, நல்ல சித்து ஆளா, நல்லா அருமையா அழகா இருந்தாங்க. இப்போ வருவாங்க பாருங்க.
இல்ல நாங்களும் பார்த்திருக்கோம். நீங்க பார்த்த அந்த போட்டோஸ் நாங்களும் பார்த்திருக்கோம். ரொம்ப அழகானவங்க அவங்க. அவங்கள பார்த்தோம். நீங்க ஏதாவது சொன்னீங்களா தமிழ்ல? யார்கிட்ட? நீங்க ஏதாவது தமிழ் கத்து கொடுத்தீங்களா அவங்களுக்கு? ஐயோ நாங்கள் கிட்டே அங்கே எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, பாட்டு இருந்தேன், கிட்ட கூட போகல. கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷன் ஷாட் இல்லைங்களா படத்துல? அதில் இருந்துச்சு. அதில் இருக்கச்சில வந்து நான் வந்து 9ஆம் தேதி ஷூட் இருந்துச்சு. 7ஆம் தேதி ஒரு சின்ன காரணத்தால் ஃப்ரெண்டு இதனால நான் வர முடியாமல் போயிட்டு அதில் டேரக்டர்கிட்ட சொன்னேன். அவங்க சரி வேண்டான்ட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இன்னும் நடந்துட்டு அதனால வர முடியாமல் போயிட்டேன். எனக்கு ஆனால் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர்லாம் இருக்கேன் கண்டிப்பாக. சரி, நான் இப்போ ஜிபி புத்தனை ஹீரோவா நடிக்கிறார். உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ஒரு ஹீரோவா நடிச்சா ப்ரொடியூசர் உங்களை கேட்குறாரு ஹீரோயினா யாருங்க பிளேஸ் பண்ணணும்னு உங்களை கேட்குறாரு. யாரை சொல்லுவீங்க? யாரு? நீங்க ஹீரோண்ணே ஓகேவாண்ணா. ப்ரொடியூசர் இங்கே 2 பேர் இருக்காங்க. சசி அண்ணா ஓகேன்னு சொல்லிட்டாரு, வீரண்ணன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஓகேன்ட்டாங்க. ஹீரோயின் உங்களை செலக்ட் பண்ண சொல்றாங்க. யாரை செலக்ட் பண்ணுவீங்க? யாரு? தாய் கிழவியா? யார் யாரு? ஏதோ டிக்டாக் பேர் சொல்றியா? தெரியாது யாரு. அண்ணன் பயப்படுறாரு. இன்னும் பேர் இது? வேண்டாம். அது சும்மா இருங்க. இப்பதான் குடும்பத்துல பிரச்சனை இல்லாம நிம்மதியா ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து ரொம்ப பண்ணிடுறாங்க எனக்கு வந்து. சரிண்ணா, நீங்களே சொல்லுங்க. அவங்க என்ன பேர் சொன்னாங்கன்றது நாங்க சொல்ல, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல இவங்க கூட நாங்க நடிக்கணும்னு? நான் இப்போ சொன்னது என்னன்னா, நம்ம நயன்தாரா சிம்ரன் கூட நடிக்கணும் ஆசை இருந்துச்சு. அவ்வளவுதான். ஓகே, நயன்தாரா அவர்கள் கூட இல்லைன்னா நீங்க வந்து சிம்ரன் மேடம் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு வில்லனாக யாரோ ஒரு பெரிய ஹீரோ வராங்கன்னா யாரு வில்லனாக வரலாம்? தெரியல எனக்கு. தெரியல. சும்மா சொல்லுங்க. சும்மா யார் வேணா இருக்கலாம். அலைபாயுதே மாதிரி ஒரு படம் உங்களுக்கு, ஒரு ஃபுல் லவ் படம். அதுல ஒரு வில்லன் கேரக்டர் ஒருத்தர் வராரு, ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி ஒருத்தர் வராங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஹீரோ வராரு வில்லனா, யார் உங்களுக்கு வேணும் வில்லனா? எனக்கு நான் வில்லனா பார்த்ததுல வந்து நம்ம சதீஷனா நடிச்சாங்க. என்ன படம் ஆச்சுன்னா அதில் பயங்கரமா இருந்தாங்க. எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு. அது அவங்க பேர் சுரேஷன. என்ன படம் ஆச்சுன்னா ஒரு சரத்குமார் மகன் நடிச்சாங்கல்ல, அந்த தப்பு படத்தில் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வில்லனா இருந்தாங்க. அதுலேயே நான் அவங்கள பயந்துட்டேன். இப்படிலாம் வில்லனா பண்ணிருக்காங்களே. அதில் ரொம்ப இதாக நடிச்சாங்க. அதை பார்த்தேன் நான். சூப்பர். நீங்க அப்படியே சொல்லிட்டே வாங்க, நான் என்னென்ன படம் யார் யார் பேரும் ஃபில் பண்ணி வந்துடுறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசியாச்சும் உங்களை ஹீரோ ஆக்கிட்டாங்க இது எல்லாரும் சேர்ந்து வச்சுக்கலாம். அப்போ ஒரு லவ் டைலாக் சொல்றீங்க, எதிரில் நிற்கிது அந்த உங்களுடைய காதல் பெண்மணி எதிரில் நிற்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து ஒரு லவ் டைலாக் சொல்லணும். யாரா? நீங்க நயன்தாரா மேம் கேட்டீங்களா? நயன்தாரா மேம் வச்சுப்பேன் உதாரணத்துக்கு. அவங்கள பார்த்து இப்போ ஒரு லவ் டைலாக் சொல்லணும். உங்க ஸ்டைல்ல ப்ரப்போஸ் பண்றீங்க, எப்படி பண்ணுவீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்க. ஐ லவ் யூ. என்னனே? ஐ லவ் யூ. நல்ல ஃபுல்லா லவ்வோட வரணும். ஐ லவ் யூ. ஓகே, இப்போ உங்களுக்காக இந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஒரு 6 ஹீரோயினோட போட்டோகிராஃப் வரும். ஓகேங்களா? நம்ம தர்ஷாவோட போட்டோவும் அதுல இருக்கும், சனி லியோனி மேமோட போட்டோகிராஃபும் அதுல இருக்கும். 6 ஹீரோயின்ஸுமே ஒரு ஸ்வீட்டோட பேர் கூட நீங்க வர்ணிக்கணும். அந்த ஸ்வீட் வந்து இப்போ நாங்க ஒரு தட்டுல கொண்டு வருவோம். கையில ஒரு ஸ்வீட்டு, அங்க ஒரு ஹீரோயின், நீங்க சொல்லணும் இந்த ஸ்வீட் நான் இவங்களுக்கு தான்ப்பா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடணும். சரியா? ஸ்வீட் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வாங்க. மாட்டி விட்டீங்க போல இருக்க. செக். படம் வரல. படத்தை போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் படத்தை போடுங்கடா. படம் வரனால ஸ்வீட் எடுப்பாரா? ஓகே, 6 பேர் யார் யார் சொல்லுங்க. முதல்ல பேர் சொல்லுங்க. நயன்தாரா, குலோச்சாம். சொல்லுங்க. எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே, எதுக்கு அவங்களுக்கு ஜாமுன்? இது ஒரு ரொம்ப இனிப்பா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், திங்க நல்லாவும் இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன். அடுத்தது சமந்தா. அவருக்கு யாருன்னு கேக்குறீங்களே? சமந்தா யாருன்னு தெரியலையா? சமந்தா தெரியுதா? ஓ சொல்றியா மாமா? ஆமா, ஓ சொல்றியா, ஓ மாமா, ஓ சொல்றியா. ஓ அக்கா, இனிமே ஹீரோயின் பேரு லாஸ்டா அவங்களால ட்ரெண்டிங்கான பாட்டு அப்படி சொன்னா சமந்தா. யார்? என்ன ஸ்வீட்னா? ஜிலேபி.
இது என்ன? ஜாங்கிரி. ஜாங்கிரி. ஏன்? அவங்க கொஞ்சம் ஒரு வித்தியாசமா ஆடினாங்க, அதை பார்த்து நல்லா இருந்துச்சு. வித்தியாசமா ஆடினதுனால கொடுத்துறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது சன்னிலியோ டப்பா போல இருக்கு. பால்கோவா. பால்கோவா. ஆமா, ஏன்னா அவங்க பார்க்கச்சிலே இந்த ஒரு வித்தியாசமா இருக்காங்க, அது பால்கோவா தான் கொடுக்க முடியும். வித்தியாசமா இருக்காங்கன்னா புரியல. வித்தியாசமான அது உங்கள்கிட்ட எடுத்து எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து இங்க வா நீ, நான் இதுக்கு மேல நாளைக்கு இருக்க மாட்டேன். வாப்பாங்க, அது வேற மாதிரி சொல்றாரு எல்லாத்தையும். வாப்பாங்க. நல்லா இருக்குண்ணே. எதுக்கு நான் பால்கோவா அது எப்படி சொல்றதுட்டீங்க? பால்கோவா வந்து என்னன்னா, நம்ம சாப்பிட சொல்ல வந்து அது தண்ணி போல கரைஞ்சி வரும். அது சன்னிலியோ பார்த்தா அப்படிதான் இருக்கு, அதனால அது பால்கோவா கொடுப்பேன். சரி, வண்டி வேற மாதிரி போகுது. நெக்ஸ்ட் யார் செலக்ட்? எனக்கு பேரை சொல்லி நான் மறந்து போயிருந்தேன். கீர்த்தி சுரேஷ்ல இருந்து போவோம். அங்கேயா? மைசூர் பாக். அது வை கீர்த்தி சுரேஷ்க்கு மைசூர் பாக். அது நெய் போல அவங்களுடைய இது வந்து பேச்சு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது அவங்க பேச்சுக்காக மைசூர் பாக். ஆமா ஆமா, இது ஒன்று தான் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. இது மட்டும் வில்லங்கமாக தான் போகுது. பால்கோ கரெக்டாக தான் இருக்கும். பால்கோ கரெக்டா? சாப்பிட்டு பாருங்க தெரியும் உங்களுக்கு. அப்போ எனக்கு புரியல பாருங்க, எனக்கு தெரியலண்ணே. சரிண்ணே, அடுத்தது நம்ம படத்தினுடைய ஹீரோயின். அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? எதிரிலே இருக்காங்க, அவங்க கிட்டே நீங்க டைரக்டா சொல்லிடலாம். லட்டு. லட்டு வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சது, அதனால நம்ம லட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால உங்களுக்கு லட்டு கொடுக்கும். போதுமா? இவங்களுக்கு லாஸ்டா என்ன பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சு? என்னக்கா பாட்டு? யாரு? ராஸ்மிகா. என்ன பாட்டு லாஸ்டா ஒரு பாட்டு கேட்பாரு? சாமி. 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 சாமியா? அந்த பாட்டு பாடுங்க, 2 வரிகள் பாடுங்க முதல்ல. எப்படி? அந்த பாட்டோட 2 வரிகள் பாடுங்க. ஐயா சாமின்னு ஒரு பாட்டு வருமே. ஓ ஆமாமா. ஓ சாமி, ஐயா சாமி. அந்த பாட்டு பார்த்தா போன ஸ்டெப். அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அந்த அந்த டான்ஸ் இப்படி போட்டாங்களே. ஒரு ஸ்டெப் போடுறேன். இந்த பாட்டு வந்து நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ரீல்ஸ்ல பண்ணேன். பிடிச்சிருந்துச்சு. உங்களை பார்த்து தான் அவங்க பண்ணாங்க, எங்களுக்கு தெரியும். பட் நீங்க அவ்வளோ இன்னசென்ட்டா அவ்வளோ அழகா ஆடுறதுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் அண்ணனுக்கு. வந்துருண்ணேன். சரி, இதில் பேச வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். சில இதெல்லாம் பண்ணவங்க எல்லாருக்கும் ஹாப்பி. தேங்க்யூ. ஆமா, தேங்க். உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுல முக்கியமா 2 ஃபேன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஓகே, எங்க இருந்து வந்திருப்பாங்க? எந்த ஏரியால இருந்து வந்திருப்பாங்க? உங்க ஃபேன்ஸ் எந்த ஏரியால இருந்து வந்திருப்பாங்க? எனக்கு ஃபேன்ஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஏரியா எல்லா மாவட்டம், எல்லா ஏரியாவும், வெளிநாடு எல்லாமே எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. உண்மைதான் அது. ஏன்னா அவர் பேருக்கு மட்டும்தான் அட்ரஸ் எழுதாம பேர் மட்டும் எழுதினா லெட்டர் போற ஒரே ஒரு நபர்னு சொல்லலாம். அதுக்கு சூப்பர்ண்ணா. ஸோ அப்படி 2 ஸ்பெஷலான ஒரு ஃபேன்ஸ் உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க. யாருன்னு பார்த்தலாமா? பார்ப்போம். ஆய் தமிழே தெரியல ஃபேன்ஸ். நீங்க எனக்கு தமிழ் தெரியுமா? நீங்க தானே சொன்னீங்க ஆல் ஏரியாஸ்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. வந்திருக்காங்க பாருங்க. Hello. Hi. Hi. We're coming from Iran. We're like a big fan of him. என்ன சொன்னாங்க? You could tell him everything. He understands everything that you're saying. தமிழ். We speak English only. Like. Okay, so we'll try and translate this, okay? என்னக்கா சொல், எனக்கே புரியலக்கா. நானும் சரி புரிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு முயற்சி பண்றேன். Check. Okay. Yeah, what would you like to tell him? Yeah, actually, it's so nice seeing you in person. You're like so funny. Like we're a big fan. உங்களை நேராக பார்க்கறதுல ஒப்பற்ற மகிழ்ச்சி. நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப சிரிப்பு மூட்டுற மாதிரியே இருக்கு. ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. இல்ல, என்ன பார்த்து நீங்க எப்படி பார்த்தீங்க? நான் தமிழ்ல படிச்சேன். இல்ல, என் பாட்டு எல்லாமே தமிழ்ல இருக்கும், எப்படி புரிஞ்சு உங்களுக்கு? இல்ல, என்ன பண்றாங்க? So he's asking you how do you manage to understand what he's saying because you don't understand Tamil. There are some translation. So நிறைய உங்க வீடியோஸ் எல்லாம் வருதுல்ல, அதுல டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓ அப்படியே மொழி மாற்றம் செஞ்சு வரும். ஸோ நீங்க பேசுறதெல்லாம் ஆங்கிலத்துல வரும். என்னெல்லாம் நம்ம சொல்றோமோ, இந்த பயலே அந்த பயலேனா கூட அழகா இங்கிலீஷ்ல வரும். எப்படி ஆங்கிலத்துல செத்த பையில நார பையில எல்லாம் வரும்?
எனக்கு புரியல, அது அவங்களுக்கு எப்படி புரியும்? That fellow stinking fellow. எல்லாம் வரும் அந்த மாதிரி. Very nice. Okay, would you like to say something to him as well? நீங்க கேளுங்க, என்ன சொல்றது ஐயன் கேளுங்க. நான் கூட அங்க போய் பேசிருக்கலாம் போல, நல்லா இருக்கு. Feeling a little bit shy. She shy. Okay, அவங்க உங்களை பார்த்து ரொம்ப வெக்கப்படுறாங்களா? வெக்கப்படுறீங்களா? ஆ. வெக்கப்படாதீங்க, உங்களை பார்த்து நான் வெக்கப்படணும். உங்க முடி நல்லா இருக்கு சொல்லிடுங்க. முடி நல்லா இருக்கு சொல்லிடுங்க. He's asking about your hair color. சூப்பரா பஞ்சு போல இருக்குல்ல. ஆஹா, தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆ. நல்லா இருக்கா? சரி, ரெண்டு பேர்ல யார் அழகு? ஆ? ரெண்டு பேர்ல ரொம்ப அழகா இருக்கிறது யாரு? இதுக்கு பாவம். இல்ல அவங்க தான் கேட்க சொன்னாங்க. இல்ல நான் என்னவோ பாவம் பண்ற மாதிரி என்ன பார்த்துட்டு இல்ல அவங்க தான் கேட்க சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்க. You are beautiful. You are beautiful. You are யூ ஆர் பியூட்டிஃபுல்லா. போடி புள்ள இல்லப்பா, பியூட்டிஃபுல். யூ ஆர் பியூட்டிஃபுல். ஏய், அவ்வளோதான் வரும், அதுக்கு வராதுங்க எனக்கு. அவ்வளவுதான், இன்னொரு தடவை சொல்லிடுங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். அக்கா அக்கா அக்கா, இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், 2 மாடல்ஸ் வந்திருக்காங்க, அவரோட ஃபேன் சொல்லியிருக்காங்க, அண்ணா நான் சென்டரா நிக்க வைக்கிறோம், அவங்க 2 பேரும் அந்த சைடு நிக்கிறோம், ஒரு ரேம்ப் வாக் ஒன்று வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு பைரோ பிளாஸ்ட் வைக்கிறோம். So, Okay, நீங்க சென்டர்ல நிக்கிறீங்க. Both of you would stand on either side of him and you guys can ramp walk this together. Okay? நடந்து போறதா? அவ்வளோதான். சரி சரி. போதுமாக்கா? உங்க சொல்லி நடந்துட்டாக்கா போதுமா? ஓ, நீ சொல்லும் நாங்க கேட்கணும் போதுமான்னு, நீங்க எங்களுக்கு கேட்குறீங்க. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய வீடியோஸ் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கோம், தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பார்ப்போம். பட் இந்த மேடையில் உங்களை பார்த்தது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேரோட மகிழ்ச்சிக்கும் இந்த இடத்துல காரணமாக இருந்திருக்கீங்க. ஒரு பெரிய கைத்தறல் எங்கள் சார்பாக உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பட ரீதியாகவும் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாங்கள் ரசிச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்துக்கும் நன்றி. ஆ ஒருத்தர் ஜாலியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ லட்டு மட்டும் வருது. நீங்க தர்ஷா குப்தாக்கு அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஸோ அவங்க மேடைக்கு வரலாம், நீங்க அந்த லட்டு அவங்களுக்கு ஊட்டி விடலாம். ஓகேங்களா? தர்ஷா கேன் பி ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் ஃபார் a couple of minutes please. வாங்க. Thank you. Thank you so much. Thank you. Thank you Darshan. Thank you. Thank you Najib Udana. நன்றி. Thank you. அவங்களை வீடியோ எடுப்பீங்களா?